ஏராளமான போதை பாவனைகள். யார் சகோதரர்கள்? யார் அதிகமானவர்களை போய் பார்த்தால் எமது முஸ்லிம் பேர்தாங்கிகளாக இருக்கின்றார்கள். ஏராளமானவர்களை காண்கின்றோம். இத்தனைக்கும் எப்படிப்பட்ட மார்க்கம்? நாம் கூறுகின்றோம் சர்வசாதாரணமாக நாட்டிலே அனுமதி வழங்கப்பட்ட இந்த பீடி சிகரெட் கூட குடிக்க கூடாது என்கின்ற ஒரு மார்க்கத்தில் நாங்கள் இருந்து கொண்டு ஏராளமான போதை பாவனைகள். ஆனா முந்தியெல்லாம் ஒரு காலம் இருந்தது. என்ன செய்வாங்க? வயோதிபர்கள் என்ன செய்வாங்க? இந்த சாராயத்தை குடிச்சிட்டு திரியுவாங்க. பாப்போம் முந்தி இருக்கிறார்கள் இந்த வீடு சிகரெட்டை குடிச்சிட்டு கஞ்சா குடிச்சிட்டு விளையாடுவாங்க பார்த்தோம். ஆனால் இப்போது இளைஞர்கள் சுப்ஹானல்லாஹ் எதிர் வருகிற சமுதாயத்தை கட்டியெழுப்பக்கூடிய இளைஞர்கள், வாலிபர்கள் இந்த போதையை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் முந்தியெல்லாம் என்ன சாராயம், இப்ப சாராயத்துக்கு வேற பேர், டின்னா பேர் வருது. அதை பயன்படுத்துறோம். கஞ்சா இப்ப இல்ல, என்ன கேஜியை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுபோன்று எங்களுடைய முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் ஐஸ் பயன்படுத்துறாங்க. இத்தனைக்கும் இந்த ஐஸ் சம்பந்தமாக எடுத்தோம்னு சொன்னா, இந்த ஐஸ் எப்படி உருவாக்கப்பட்டது தெரியுமா? ஒரு சமூகத்தை அழிக்கிறதுக்கென்றே உருவாக்கப்பட்ட ஒன்று. அமெரிக்காவுல வெள்ளையர்கள் கருப்பர்கள் என்ற ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்ப இந்த வெள்ளையர்கள் எல்லாம் சேர்ந்து கருப்பர்களை அழிப்பதற்காக இந்த ஐஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு போதைப் பொருளை அவர்கள் என்ன செய்தார்கள்? கண்டுபிடித்து அவர்களுக்கு உபயோகித்தார்கள். இப்போது எங்களுடைய முஸ்லிம் வாலிபர்களுடைய கையில் அது தவழ்கின்றது. ஒரு சமுதாயத்தை அழிப்பதற்காக பயன்படுத்திய ஒன்றை எங்களுடைய சமுதாயம் கையில் எடுத்திருக்கின்றது என்று சொன்னால், எங்களுடைய சமுதாயத்தினுடைய அழிவுக்கு அவர்களே காரணமாக இருக்கின்றார்கள் என்பது ஒரு கவலையான விடயம் சகோதரர்களே. இப்னு கதீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு மனிதன் 1000 ஆயுதங்களை கையில் எடுப்பதை விட இந்த போதைப் பொருளில் ஒரு துளியை கையில் எடுப்பது ஆபத்தானது என்பதாக இப்னு கதீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள். எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் இப்போது போதை பயன்படுத்துவதற்கு கூறக்கூடிய காரணங்கள், நாங்கள் என்ன செய்கின்றோம்? ஹெவியான வேலை செய்கிறோம். நாங்க என்ன செய்யணும்? ஒரு வீடு குடிச்சாதான் என்ன செய்யும்? அது சரியா வரும். ஒரு போத்தல குடிச்சாதான் என்ன செய்யும்? அந்த உடம்பு நோவு போகும். இப்படி எல்லாம் எங்களுடைய சமுதாயம் என்ன செய்யுது? இந்த போதை வஸ்து பாவனையில் ஈடுபடுறாங்க.